ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப நாளே வந்துட்டு அமேசான் கேஜெட்ஸை வாங்கி வீடியோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் சொன்னது என்ன அப்படின்னா, விலையும் வந்துட்டு கம்மியாக இருக்கணும், அதே நேரத்தில் ஒர்த்தான ப்ராடக்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு 6 கேஜெட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். எல்லாமே வேறு லெவலில் வந்துட்டு இருக்கும். அதில் ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேஜெட்டே பார்த்தீங்கன்னா உங்களை வேறு லெவலில் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணும் போது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிஸ்ட் மேக்கர். எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வந்துட்டு நம்மளுக்கு பேட்டரியும் கூட வந்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம கலெக்டணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தனியாக வந்துடும். இதில் வந்துட்டு நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மேலே உள்ள இந்த பார்ட் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம இதில் கனெக்ட் பண்ண வேண்டியது தான். அப்படி திருவணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டைட் ஆகிடும். இப்போ இந்த பட்டன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறேன், என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். வாவ், வேறு லெவல்லங்க. என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு தெரியா? தண்ணியை அப்படியே பார்த்தீங்கன்னா பனி மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு மாற்றி வந்துட்டு அனுப்புதுங்க. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்துட்டு வெறும் 200 தான். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா வந்துட்டு வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமே இருக்குது. நம்ம இதில் இன்பில்டாக பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் தான் ஒர்க் ஆகும். கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பேங்க் கூட வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வந்துட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்துட்டு நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. நம்ம இதில் பட்டனை எப்போ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு மிஸ்ட்டு வந்துட்டு வேறு லெவலில் வருது பாருங்களேன். ரொம்ப வந்து பிடிச்சிருங்க. அப்படியே பனி தூவுற மாதிரி இருக்குங்க. இது வந்து தண்ணியாக வர்றதில்ல, ஒரு இப்படி சொல்கிறது பனி மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஏன்னா அதிக அளவு வர்ற மாதிரியான மிஷின்லாம் இருக்குது. அதை வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காளான்லாம் வளர்க்குற இடத்துல வந்துட்டு ஈரப்பதம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு தேவைப்படும். அந்த இடத்துல இந்த மிஸ்டர் ஸ்ப்ரேயர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மிஸ்டர் ஸ்ப்ரேயரை வச்சு நம்மளுக்கு என்னடா யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சானிடைசர் வந்து லிக்விடாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இந்த கப்பில் வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சாவியெல்லாம் எங்கேயாச்சும் வெளியிலலாம் போயிட்டு வரோம், அதை வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டர் ஸ்ப்ரேயர் ஆன் பண்ணிட்டு அது முன்னாடி வச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன், சூப்பராக வேறு லெவலில் வந்துட்டு எல்லா இடமே வந்துட்டு கவர் ஆகுதுங்க. நம்மளோட அடுத்த கேஜெட் என்ன அப்படின்றத வந்துட்டு பார்த்தலாம். இது வந்துட்டு ஒரு மசாஜர் கேபிள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மசாஜரில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 3 பேட்டரி AAA பேட்டரி வந்துட்டு போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. இதில் பேட்டரி போடுறதுனா கூட வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த கேபிள் வந்துட்டு ஒரு பவர் பேங்க் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பின்னை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கூட வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு சுவிட்ச் எல்லாம் கூட வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கிடையாதுங்க. ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மூட்டில் எல்லாம் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்க. என்ன அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம லைட்டாக அப்படி மேலே வச்சுட்டு இந்த மேலே இருக்குல்ல இந்த பட்டனை வந்துட்டு பட்டன் இல்லை, இதை வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஆஹா, வேற லெவலுங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, செம்ம ஃபீலாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே வைப்ரேட் பண்ணுதுங்க. வேறு லெவலில் வந்துட்டு அப்படியே வைப்ரேட் பண்ணுது. ஆனால் இந்த ஒரு ப்ராடக்ட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது அவ்வளோ ஒரு ஒர்த்தாக தெரியுது எனக்கு. ஏன் அப்படின்னு கேட்குறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுது அப்படின்றத. கீழே வச்சு காமிக்கிறேன். நிற்கவே இல்லைங்க அந்த இடத்துல. அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் வைக்கிறது வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி 3 பக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு கரெக்டாக போய்ட்டு சீட் ஆகுது. எந்த இடத்துல வேணாலும் வைக்க முடியுது நம்மளால். இந்த மூட்டில் வலி இருக்கிறாங்க, இந்த கை மூட்டில் வலி இருக்கிறவங்க, காலுக்கு கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம்னு வச்சுங்களேன். இந்த மாதிரிலாம் தொடையிலெல்லாம் வச்சு அழுத்தி பிடிச்சோம்னு வச்சுங்களேன், அது எப்படி சொல்கிறது, உள்ளே இருக்க மசிலை வந்துட்டு அசைக்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த இதில் வைப்ரேஷன் வந்துட்டு நல்லாவே இருக்குங்க. நம்மளோட அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை பார்த்த உடனே என்ன அப்படின்றத இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம பசங்க. என்ன அப்படின்னா, நம்ம சைக்கிளில் வைக்கிறதுக்கான ஒரு பஸ்ஸரு ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹாரனு, எப்படி சொல்கிறது, ஹாரன் இல்லை லைட்டு, இது ரெண்டுமே வந்துட்டு சேர்ந்தது தான். இதில் பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி வந்துட்டு போட்டுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா 3 AAA பேட்டரி வந்துட்டு போடணும். இதில் நம்மளுக்கு எல்இடியும் இருக்குது, பஸரும் இருக்குன்னு இருக்காங்க. எல்இடி எந்த அளவுக்கு பவராக இருக்குது, பஸர் எந்த அளவுக்கு சவுண்டாக இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். 3 AAA பேட்டரிங்க. ஓகேவா, க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளில் ஹேண்ட்பரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த செட்டப். அதில் வந்துட்டு லைட்டாக அப்படி அழுத்தி விட்டு இதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹேண்ட்பரில் வந்துட்டு நம்ம மாட்டிக்க வேண்டியது தான். பகல்லையே பளிச்சுன்னு அடிக்குதாங்க. வேறு லெவல் பவராக இருக்குது. நைட்லலாம் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் செம பவராக இருக்குது. 3 எல்இடி இருக்குது, 3மே செம வெளிச்சமாக இருக்குது. திருப்பி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நைட் டைமில் நல்லா வெளிச்சமாக இருக்குங்க. இப்போ ரொம்ப வெளிச்சமாக இருக்குது அப்படின்றதுனால தெரியல, 3 எல்இடியுமே பக்காவாக வந்துட்டு ஒர்க் ஆகுது. சரி, ஓகே. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம பஸரை வந்துட்டு செக் பண்ணிடலாம். வாவ், வேற லெவல் சவுண்டுங்க. பைக்கு ஹாரனே மிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 சவுண்ட் இருக்குது. செக் பண்ணிடலாமா அடுத்த சவுண்டை? வாவ், அடுத்து இந்த அளவுக்கு சவுண்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கலங்க. வேற அளவு சவுண்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்குமே வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக. வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டப்பாரியாவோட வோல்டேஜ் வெறும் 150 ரூபாய் 200 ரூபாய் தான். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இந்த வோல்டேஜ் டெஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது. அது ரொம்பவே வந்து நம்மளுக்கு முக்கியம். அந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண முடியாது, லைட்டாக இப்படி கையை வச்சு மறைச்சோம் அப்படின்னாலே வந்துட்டு போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேரக்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனுக்கு மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம 220 வோல்ட்லாம் வீட்டில் வந்துட்டு கரண்ட் வருது இல்லையா, அந்த பிளக் பாயிண்டில் கொண்டு போய் நம்ம செக் பண்ணலாம். நான் இப்போ டெஸ்டராக
பேஸ் லைனில் வந்துட்டு வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா டேரக்ட் டெஸ்ட் அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து கையை வந்துட்டு வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் அப்படின்றத கரெக்டாக வந்து காமிக்குது. ரொம்பவே அக்யூரேட்டெல்லாம் காமிக்காது. ஒரு 180 வோல்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், அதை வந்துட்டு 110 வோல்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு காமிக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன இருக்கோ அதை வந்துட்டு காமிக்கும். அடுத்த அந்த டெஸ்ட்டை வச்சுட்டு ஒயர் கட் ஆயிருக்கா அப்படின்றத கூட வந்துட்டு நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒயரை வந்து டேப் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல ஒயரை கட் பண்ணிட்டு சும்மா வந்து டேப் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்டரில் இன்னொரு பட்டன் இருக்கும், பிரேக் பாயிண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பட்டனுக்கு மேலே வந்துட்டு கையை வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒயருக்கு மேலேயே வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒயர் வந்துட்டு எந்த இடத்துக்கு இங்கிட்டு கட் ஆயிருக்கோ அதை வந்துட்டு காமிக்கும் டிஸ்பிளேல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் வந்துட்டு மறையுது பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் க்ளீன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். உள்ளார என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓப்பன் பண்ணிடலாமா? உங்களில் நிறைய பேருக்கு பிடிச்ச ஸ்லைமு தாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ஸ்லைம் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த வாட்டியும் வந்ததே கிடையாது. கட்டியாக போடும், இல்லைன்னா தனியாக போயிடும். வேறு லெவலில் இருக்குது பிடிச்சி விளையாடுறதுக்கு. அப்படியே எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். செம்ம வாசமாக இருக்குது. இது வந்துட்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டரோட கீபோர்டு இருக்குல்ல, அந்த கீபோர்டு இடையிலலாம் டஸ்ட்டு வந்துட்டு நிறையா இருக்கும். அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம காரில் எல்லாம் இந்த வென்டிலேஷன் இருக்கும் இல்லையா, அந்த கேப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஒரு பழைய கீபோர்டு வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த கீபோர்டு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைம் வந்துட்டு வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேப்புக்குள்ளார வந்துட்டு போயிடும். திருப்பி வந்துட்டு அந்த ஸ்லைமை வந்துட்டு நம்ம கையால் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னாலே எப்படி பாருங்களேன், உள்ளே இருக்க அப்படியே அழுக்கு எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுது. அப்படியே அந்த ஸ்லைமை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அந்த டஸ்ட் இருக்கிறது எல்லாமே. ஒன் டைம் அப்படின்னு கிடையாது, நிறைய வாட்டி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ண நானே பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிட்டேன். டஸ்ட் வந்துட்டு உள்ளார இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டி டஸ்ட் வந்துட்டு உள்ளார போணுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம க்ளீன் பண்ணும்போது அது வெளியிலலாம் நம்மளுக்கு வந்துட்டு வராது. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு கேவலமாக மாறுற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்படின்னா பார்த்துங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபைனல் ஐட்டம். இதில் ஒரு விஷயத்தை பார்த்து நான் ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியப்பட்டேங்க. அதனால இதை வந்துட்டு கடைசி ப்ராடக்டாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு என்கிரேவிங் டூல். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தில் கிளாஸில் கூட வந்துட்டு என்கிரேவ் பண்ணலாம் இதை வச்சுட்டு. இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு டிப்பும் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் எடுத்து காமிச்சிடுறேன். எங்கே இப்போ அதை காணும். இதை நம்ம கழட்டிட்டு அடுத்து கொடுத்துருக்காங்கல்ல, இது வேணும்னா நம்ம இதை வந்துட்டு மாட்டிக்கலாம். ப்ரெஸ் பண்ணலாம் உள்ளார வந்துட்டு போயிடும். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்துட்டு நம்ம பேட்டரி போடணும். பேட்டரி வந்துட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்கிறாங்க, நம்ம தான் போட்டுக்கணும் போல். அதனால் பார்த்தீங்கன்னா டபுள்யூ பேட்டரி 2 பேட்டரி வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம உள்ளே போடலாம். இப்போது அப்படியே வச்சுட்டு லாக் பண்ணிட வேண்டியதான். ரொம்பலாம் இல்லை, ரைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்துட்டு நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மர ஸ்கேல் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். மர ஸ்கேல் நான் எடுத்து வச்சுருக்கேன்னா வுட்டில் வந்துட்டு பண்ணலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா மர ஸ்கேலை வந்துட்டு எடுத்துருக்கேன். இதில் நம்மளோட பேர் கூட வந்துட்டு நம்ம எழுதலாம். ஏமாத்திட்டியே குமாருன்ற மாதிரி இருக்குது. என்னென்னா மரத்தில் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணலைங்க. அப்புறம் என்ன மண்ணுக்கடா இந்த டூலு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். வீட்டில் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரமே இருக்குன்னு வச்சுங்களேன். கடையில் நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க, அதில் வந்து நேம் போட்டு வருவீங்க. சிலது பாத்திரத்துக்கு போடாமல் இருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு நெயில் பாலிஷ் வச்சு தான் கேக்கே அப்படின்ற மாதிரி போட்டு எல்லார் வீட்டுக்கு அனுப்பிவிடும், போயிட்டு வருமா அப்படின்றதுக்காக. சரி நம்ம இதில் வந்துட்டு எழுத முடியுதா அப்படின்றத செக் பண்ணலாம். அருமையாக எழுதுங்க. இங்கே வாங்கினேன் கலை அப்படின்னு எழுதுனதில் பாருங்க நீங்களே. என்ன சொல்கிறது, இந்த பார்த்தீங்களா கோட்டை. அவ்வளோதாங்க. மரத்தில் எழுதாத டூலு நம்மளுக்கு சில்வர் பாத்திரத்தில் வந்துட்டு அருமையாக வந்துட்டு நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்கு. இதை அப்படியே வச்சிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். சுத்தமாக வந்து அழியறதுக்கான வாய்ப்பே வந்துட்டு கிடையாது. அந்த பாத்திரம் தேஞ்சு அழிஞ்சால் தான் உண்டு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது அழியவே அழியாது, அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கேலில் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு நம்மளோட பேரை வந்துட்டு எழுதி கொடுத்துருங்க. நீங்களும் வேணா வந்துட்டு எழுதி வச்சுங்க, யாரும் தூக்கிட்டு போகாமல் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது முத்து மற்றும் கலை.